إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العلي العظيم. عن ابن عباس رضي الله عنهما قال كان رسول الله صلى الله عليه وسلم أجود الناس وكان أجود ما يكون في رمضان وكان حين يلقاه جبريل عليه الصلاة والسلام وكان يلقاه جبريل عليه الصلاة والسلام فيدارسه القرآن فلرسول الله صلى الله عليه وسلم أجود الخير كالريح المرسلة رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. சொற்ப நாட்களில் இந்த உலகை படைத்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்யக்கூடிய ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹ். மக்கள் எல்லாம் வழி தவறிய காலங்களில் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் சுன்னத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்திற்கு வந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்கள் மீதும் அந்நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு தலைவராகவும் இறுதியாகவும் அனுப்பப்பட்ட எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா முஜ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மேலும் நாளை கியாமத் நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடக்கிறார்களோ அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்தமர்ந்திருக்கும் என் இஸ்லாமிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் இவைகளை தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி அடியானாக எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும், எங்கிருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலும் ஏகவல்லவன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஈமானிய உறவுகளே, நாங்க ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தலைப்புல ஜுமா பிரசங்கங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு ஹுத்பாவும் ஒவ்வொரு டாபிக்கு கீழால கேட்கிறோம், ஒவ்வொரு தலையங்கம் கேட்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பயான்
எவ்வளவு செய்யப்படுதோ, எவ்வளவு கேட்கப்படுதோ, கண்ணியமானவர்களே, கேட்கறதுக்கு முன்னால இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை உண்டாக்கி கொள்ளணும். நான் செய்யறதும் நான் பயான கேட்கிறதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் தான். எந்த ஒருவரையும் திருப்திப்படுத்தவும், யாருடைய சைன் எடுக்கவும், யாருடைய எந்த ஒரு திருப்தியை எதிர்பார்த்தும் செய்யறதும் இல்ல, கேட்கிறதும் இல்ல. நான் கேட்கிறது செய்யறது எல்லாம் அல்லாஹ் இந்த பூமியில இருந்து எவ்வளோ சந்தோஷப்படுத்தலுமோ அவ்வளோ சந்தோஷப்படுத்துறதுக்கு யா அல்லாஹ் இந்த நிமிஷ சில இந்த பொழுதுகளை ஆக்கிரியா அல்லாஹ் ஏந்த சொர்க்கத்தை தயார் செய்யற சில வினாடி பொழுது இந்த வினாடி பொழுதா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட கேளுங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யற சந்தர்ப்பத்தையும் பாக்கியத்தையும் சூழலையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானா. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு முபாரக்கான பரக்கத்தான ரமலானுடைய மாசத்தை தந்திருக்கிறார். நாங்க எல்லாரும் அதுல இருக்கிறோம். அடைஞ்சோமா அடையலையாண்ட கியாமத் நாள்ல தான் பார்க்கணும். யாரு சரியா செஞ்சை பிழையா செஞ்சை, யாரு முறையா நடந்தை முறை இல்லாம நடந்தை, இது எல்லாம் கியாமத் நாள்ல தான் எங்கடா ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியாக இருக்குது. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இந்த ரமலான் மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சொத்தோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு வழிகாட்டினாங்க. சொத்தோட சம்பந்தப்பட்டவங்க எப்படி இந்த மாசத்துல இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டினாங்க. புகாரி முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்கடா ரமலான் மாசத்துல சொத்தோட சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்களை அடையாளப்படுத்தும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்கடா, அஜ்வதன் நாஸ் கான அஜ்வதன் நாஸ், மக்கள் அதிகமாக கொடை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை ரசூலுல்லாஹ்ட்ட தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்ல குணம் ரசூலுல்லாஹ்ட்ட. கொடை கொடுக்கிறதுல வாரி வழங்குறதுல ரசூலுல்லாஹ்வை மிஞ்சி போறதுக்கு யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட அவ்வளோ அஹ்லாக் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா நபிமாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்பெஷல் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்ல குரல் இருந்துச்சு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி இருந்துச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட பேசினாங்க, அவங்க கலீமுல்லாஹ் ஆயினாங்க. கண்ணியமானவர்களே, அதே போல எங்கட ரசூலுல்லாஹ்க்கு ஸ்பெஷல் ஒன்று இருந்துச்சு, அதுதான் அஹ்லாக். இன்னமா புஇஸ்து லியுத்திம்மல் அஹ்லாக் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நான் அஹ்லாக்க பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறேன். அஹ்லாக் ஏன் அல்லாஹ் அஹ்லாக் சாய்ஸ் பண்ணி கொடுத்தானேண்டா, நல்ல குணத்தை சாய்ஸ் பண்ணி கொடுத்தான்டா, எத்தனை ஆயிரம் மக்கள் பின்னால வரட்டும், எத்தனை பேரும் பின்னால எந்த கேட்டகரியில வாழ்றவனா இருக்கட்டும், பரவாயில்ல வரட்டும், எப்படிப்பட்டவனாக வந்தாலும் அஹ்லாக் என்ற கைட்லைன் இது போதும் ஒரு மனுஷனை சரி செய்யறதுக்கு. அதான் அல்லாஹ் சாய்ஸ் பண்ணி கடைசி நபிக்கு கொடுத்த அஹ்லாக்க. அஹ்லாக்கால நிரப்பினான் ரசூலுல்லாஹ்வை. இந்த அஹ்லாக்கோட நடங்க, நீங்க கடைசி இந்த மனுஷன் வரைக்கும் உங்களோட உஸ்வா ஹசனா தான், உங்களோட முன்மாதிரி தான் கடைசி ஆளுக்கு. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அதனால நல்ல குணத்துல நிறைஞ்சவங்க ரசூலுல்லாஹ். அதுல ஆகப்பெரிய குணம் ஒன்று தான் வாரி வழங்குற குணம். சொன்னாங்க இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், أجود ما يكون في رمضان حين يلقاه جبريل عليه السلام. جبريل عليه السلام வருவாங்க, வார நேரம் சந்திக்கிற நேரம் ரமலான் மாசத்துல ஃபயுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை படிச்சு கொடுப்பாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அஜ்வத் என்றா, எப்படி கொடோலங்கறவர் என்றா சொன்னாங்க, அஜ்வது பில் கைர், எவ்வளவுக்கு நல்ல விஷயங்களை முன்மாதிரியாக இருப்பாங்கடா, மினர் ரீஹில் முர்ஸலா, வேகமாக வீசுற காத்து விட வேகமாக இருப்பாங்க, அத போல இருப்பாங்க, வேகமா வீசுற காத்து, சூறாவளி காத்து மாதிரி இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, இதுதான் ரசூலுல்லாஹ்ட வாரி வழங்குறதுல இருக்கிற அஹ்லாக். கண்ணியமானவர்களே,
இந்த வாரி வழங்குறதுல இருக்கிற அஹ்லாக், சொத்து செல்வம் எனக்கு, நான் இந்த உலகத்துல ஒரு நல்ல ஒரு அமைப்புல வாழணும், அப்படி இருந்தா மட்டும்தான் எனக்கு தான தர்மம் கொடுக்கணும் எந்த ஒரு கொந்தேசியும் நிபந்தனையும் ஷரத்தும் இல்லை. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, அழகான ஒரு வார்த்தையும் சதகா தான். எந்த நல்ல விஷயமும் இந்த பூமியில நடக்கிறதும் சதகா தான், தான தர்மங்கள் தான். கண்ணியமானவர்களே, சதகாவுடைய வெளிவா இன்ஷா அல்லாஹ் இறுதியில சொல்றேன். எவ்வளவு பொறுமதி, எவ்வளவு விஷயத்தை இந்த பூமியில சாதிக்கலாம் என்று. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சேவிங் பண்றால் தெரியுமா? கண்ணியமானவர்களே, அந்த கண்மணிட அஹ்லாக் எங்களுக்கு எவ்வளவு பொறுமதி தெரியுமா? அஹ்மதுல ரிவாயத் பதிவு செய்யப்படுது. சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. எப்படி என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் என்னைய மாதிரி இந்த பூமியில யாருமே சோதிக்கப்படல, என்னைய மாதிரி யாரும் அச்சுறுத்தப்படவும் இல்லை. நான் அவ்வளவு அச்சுறுத்தலுக்கு உட்பட்டவன். என்ன கொலை செய்யற போற ஒரு பஜார் போவேல, ஒரு சந்திக்கு போவேல, ஒரு வீட்டுக்கு போவேல, கொலை அச்சுறுத்தல். அத மாதிரி யாருமே இங்க அச்சுறுத்தல் செய்யப்படல இந்த பூமியில. நான் தான் அவ்வளவு அச்சுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறேன். இந்த ரசூலுல்லாஹ் எப்படி குணம் என்றா, கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் குணம் தான் எங்கட குணமா ஈக்கணும். இல்லாம அவன் இவன் குணம் யஹூதிட, நஸ்ரானிட, காஃபிர்ட, மஜூசிட குணமெல்லாம் குணமாக ஆகக்கூடாது. ரசூலுல்லாஹ் தான் உஸ்வா ஹசனா. இந்த ரசூலுல்லாஹ்ட குணம் எங்கட குணமாக ஆகாத வரையில ஈமான்தாரியாக ஆக முடியாது. கண்ணியமானவர்களே, இந்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கிட்ட 30 நாள்கள் என்ன விட்டு கலைஞ்சிச்சு, எனக்கிட்ட மாலி வ பிலால், எனக்கிட்ட என் பிலால்ட்டையும் இருக்கல்ல. ஒரு சாதாரண ஒருத்தர் தின்ற ஒரு சாப்பாட்டுடைய அளவு கூட, அதை எவ்வளவு வர்ணிக்கிறாங்கடா, பிலால்ட கமுக்கட்டுல வச்சு மறைச்சு கொள்ளேலும். அப்படியான ஒரு கொஞ்சம் ஒரு சாப்பாடு தனக்கு தேவையானது. இதை தாண்டி எங்கள்கிட்ட இந்த 30 நாளும் இத மாதிரி களி அல்ல. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்ட சேவிங் மெத்தட், ரசூலுல்லாஹ்க்கு வாழையிலதா செல்வ செழிப்பா இருக்கலாவா? கண்ணியமானவர்களே, சொல்றாங்க, சேவிங் செய்யறது இந்த உம்மத்துக்கான வழிகாட்டல் அல்ல. சேவிங் செய்யறதுக்காக வேண்டி நாங்க வழிகாட்டப்படல. அது எங்கட தர்த்தீபும் இல்ல, எங்கட உஸ்லூப் இல்ல, எங்கட சிலபஸ் இல்ல. அது நாங்க சேவிங் செய்ய வந்தால் இல்ல. வாரி வழங்குறாக்கள் முஸ்லிம்கள்டா, முஃமின்கள்டா, கஷ்டவாளிட கண்ணை தொடக்கிறார்கள். முஸ்லிம்கள்டா, இந்த உணர்ச்சி எல்லாத்த உள்ளத்திலையும் ரத்தத்தோடு ஓடும். கஷ்டமான ஒருத்தரை பார்த்தா, விசேஷமாக அல்லாஹ்வை நம்பி இந்த பூமியில வாழ்றவங்க விசேஷமா முன்னுக்கு வரணும். அதுதான் அஹ்லாக். கண்ணியமானவர்களே, அப்படியான ஆக்கலாக ஆகிறதுக்கு இஸ்லாம் எவ்வளவு வழிகாட்டி இருக்குது. அல்லாஹ் சூரத்துல் பக்கரால 282 ஆயத் பேசுறான். பெரிய சூரா குர்ஆன்ல. இந்த சூறாக்கள்ல கண்ணியமானவர்களே 261வது ஆயத்துல இருந்து எல்லா பிசினஸ் செய்யறவங்களும், யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ ரமலான் அல்லாத காலங்கள்ல, யாரெல்லாம் விசேஷமா தான தர்மங்கள்ல ஈடுபடுறீங்களோ, நல்லா 261ல இருந்து 274 வரைக்கும் திருப்பி தர்ஜுமா படிங்க, உலமாக்கள தஃசீர படிங்க. அல்லாஹ் எப்படி ஒருத்தருடைய சொத்தை பாவிக்கணும் இந்த பூமியில அல்லாஹ் சொல்றார். 282, 274 போற 275, 276, 282 வரைக்கும் அல்லாஹ் வட்டியை பத்தியும் கடனை பத்தியும் பேசுறார். கண்ணியமானவர்களே, 261வது ஆயத்தில் அல்லாஹ் ஈமான பேசிட்டு, நபிமார்களோட சம்பவத்தை பேசிட்டு, 261வது ஆயத்துல சொத்தை செலவழிக்கிறதுல அல்லாஹ் ஆரம்பமா சொல்றான், சொத்தை செலவழிச்சா என்ன உங்களுக்கு இந்த பூமியில நாங்க வாதா செஞ்சேன். சேவிங்
கண்ணியமானவர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளணும். சேவிங் செய்யறதுக்காக வேண்டி நாங்க அனுப்பப்படல. அப்படி இருந்தா ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்கிற ஹதியாக்களை ரசூலுல்லாஹ் சேவ் பண்ணி இருப்பாங்க. சேவ் பண்ண வந்தாக்கள் இல்ல. யார் என்ன சொன்னாலும், என்ன புதிய புதிய கவிஞர்களோட பழமொழியை கொண்டு முன்னுக்கு வச்சாலும் ரசூலுல்லாஹ்ட தர்தீப் இதுதான், இஸ்லாம்ட தர்தீப் இதுதான். சேவிங் இல்ல. கண்ணியமானவர்களே, சேவிங் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. இல்முல் கைப்ல 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அதுல ஒன்று சொல்றான், நாளைக்கு ஆத்மா என்ன சம்பாதிக்கும் என்பது தெரியாது. அது அல்லாஹ்ட கையில இருக்கு. அடுத்த நிமிஷத்தோட ரிஸ்கோட பொறுப்பும் அல்லாஹ்ட கையில. நான் இப்ப நின்றுட்டு இருக்கிற நிமிஷத்தினுடைய ரிஸ்க் மூச்சு காத்தும் அல்லாஹ்ட கையில. தாண்டி யாருக்கும் இந்த பூமியில எதையுமே செய்யலாம். கண்ணியமானவர்களே, சங்கியானவர்களே, நல்லா உள்ளத்துல எடுங்க. உள்ளத்துல எடுக்கணும். நாங்க சொத்தோட புலங்குறவங்க கட்டாயம் 261வது ஆயத்துல இந்த தர்ஜுமா வாசிங்க. லேசான ஆயத். அல்லாஹ் உதாரணம் வச்சு விளங்கப்படுத்துறது அல்லாஹ்ட சுன்னத். அல்லாஹ் உதாரணங்களை கொண்டு விளங்கப்படுத்துவான். உம்மத்துக்கு விளங்குறதுக்கு லேசான முறைதான் குர்ஆன். அல்லாஹ் 261வது ஆயத்துல தர்தீப் அல்லாஹ் கொடுக்கிற கூலிய கொண்டு ஸ்டார்ட் பண்றான். مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. அல்லாஹ் சொல்றான், நீங்க சிலவங்களுக்கு உதாரணம் காட்டுறார். சிலவங்களோட சொத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பூமியில செலவழிப்பாங்க நல்ல காரியங்கள்ல. كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة. அல்லாஹ் சொல்றான், எப்படி உதாரணம் தெரியுமா? இது சும்மா நாங்க அடிக்கடி கேட்கிறதால சிம்பிளா எடுத்துட்டு போக கூடாது. அல்லாஹ்ட தல்ஈஃப் செஞ்சு தாரது, பன்மடங்காக்கி தாரது அல்லாஹ்ட வாதா. அல்லாஹ் வாதாக்கு மாத்தம் செய்றாக்கள் இல்ல. நாங்க தான் இப்ப பேசி அடுத்த நிமிஷம் மாறுறாக்கள், சொன்னத்தை மறந்து போறாக்கள் நாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி இல்ல. அப்படி இருந்தா அவன் அல்லாஹ்வா இருக்கவும் முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வாதாக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அல்லாஹ் சொல்றான், ஒரு வித்த போடுறீங்க, அது 7 கதிர்கள், ஒவ்வொரு கதிர்களையும் 100 வித்துக்கள் 700 ஆக்கி காட்டுறோம். கண்ணியமானவர்களே, சொத்தை செலவழிச்சா கிடைக்கும். வல்லாஹு வாசிஉன் அலீம். அல்லாஹ் மிக விசாலத்தன்மையுடையவன். வாரி வழங்குவா, கொடுத்து பாருங்க, இறக்கிற கிணம் தான் ஊரும். சும்மா வச்சா பாலடைஞ்சு போகும். கொடுக்க கொடுக்க அல்லாஹ் சொத்துல அபிவிருத்தியை உண்டாக்குவான். அல்லாஹ் இத சொல்லிட்டு தர்தீப அதப சொல்லி தாரான், எப்படி நடந்து கொள்ளணும் நீங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான் 261வது ஆயத்துல பேசி அடுத்து பின்னால அதப சொல்லிட்டு வர நேரம் சொல்றான். 264வது ஆயத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதீ யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்-நாஸி வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. அல்லாஹ் சொல்றான், அதையும் உதாரணம் வச்சு விளங்கப்படுத்துறார். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களோட சதகாக்களை நீங்க வீணாக்கிட வானம். நீங்க மாஷா அல்லாஹ் ரமலான் மாசத்துல வாரி வழங்குறீங்க. லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. நீங்க அத யார்கிட்டயும் சொல்லி காட்ட வேணும், சொல்லி காட்டி நோவினை குண்டாக்க வேணும். எடுத்தவங்களோட மான மரியாதையில விளையாட வேணும். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு மன்சில் இருக்குது, ஒரு அந்தஸ்து இருக்குது. இதுல நீங்க நோவினை செய்ய வேணும். இப்படி கொடுக்கிற சதகா விட நல்ல வார்த்தை மேலானது.
அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு முன்னால ஆயத்துல பேசுறார். சொல்லி மின் பில் மன்னி வலாதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு. இப்ப அல்லாஹ் ஈமான படிச்சுட்டாரு. அதப சொல்லி அல்லாஹ் சொல்றான், நீங்க செஞ்சத்துல பிழை விட்டால், முறை தவறினால், அதுக்கு உதாரணம் உண்டு அல்லாஹ் சொல்றான். கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியான் நாஸ், மக்கள்ட பொருத்தத்தை தேடி செலவழிக்கிறார். கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, பொருத்தத்தை தேடி செலவழிக்கிறார். வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இப்படியானவன்ட்ட ஈமான் சரியாய்க்கா பேசுவான், நேரே பேசுவான், ஆனா அவன்ட்ட சரியான அசல் ஈமான் இருக்காது. சும்மா ஷோக்கு செய்வான். ஷோக்கு செய்யறவன் இந்த பூமியில அல்லாஹ்க்கு தேவையில்லை. நேரா இல்லாதவன், வளைஞ்சவன், நினைச்ச இடத்துக்கு நெளிஞ்சு போறாள், நேரான தைரியமான ஆள் இல்ல. அப்படியான ஆள் அல்லாஹ்க்கு தேவையும் இல்ல. மக்களுடைய பொருத்தத்தை நாடி செய்றாள். இன்றைக்கு போல்வான், நாளைக்கு ஏழுவான். இப்படியான மக்களுடைய மக்கள்கிட்ட நான் பெரிய கொடையாளி என்று காட்டுறதுக்காக வேண்டி செய்வார். இப்படி செய்யறால் இல்ல, மாஷால்லா நாங்க அப்படி இல்ல, ஆனா தெரியணுமே, மக்கள் வரணுமே, பேசணுமே, சமாளிக்கிறேன். அப்படியான எந்த தூய்மையும், எல்லா சாட்சியையும் என்ன மாதிரி பேசியும் இடத்தை சமாளிக்கலும். மனசாட்சியும் டீக்கே, இத பொய்யா கேளுமா? இந்த மனசாட்சி அல்லாஹ் நாளை கியாமத்தால் அத்தான் அசுல், அத பொய்யா கேளா? கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் சொல்றான், இப்படியான நீங்க எதிர்பார்த்து செய்யற ஆக்கள் ரியான்னாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபமதலுஹு கமதலி ஸஃவானின் அலைஹி துராப் ஃபஅஸாபஹு வாபில் ஃபதரகஹு சல்தா. ஒரு வழுக்கலான பாறைய அல்லாஹ் உதாரணம் சாட்டுறான். அதுல சும்மா இருக்கிற காலங்கள்ல தூசி படியுது, அதுக்கு பின்னால பெரிய ஒரு மரம் வருது. இவர் தூசி அல்லாஹ் உதாரணம் கண்டா பெரிய சதகா செஞ்சுப்பார். எல்லாம் ரியான்னஸ் லிவஜிஹில்லா இல்ல, இப்தியாவல் இல்லா இல்ல, இவர் சும்மா பேர் புகழுக்கு செஞ்சுப்பார். மழை அடிச்சுச்சு, மௌத்து வந்துச்சு, அல்லாஹ் கொடுத்த நேமத்தை முன்னால கொண்டு வச்சோம். எப்படி தூசிய மலை அட்ரஸ் இல்லாம ஆக்கிட்டோம். எப்படி அது அட்ரஸ் இல்லாம போயிச்சோ, அதே போல செஞ்ச ஒன்றுக்குமே கூலி கிடைக்காது. காஃபிர் ஈமானோட ஈமான் இல்லாம செய்யற அமலுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுற ஹபா மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியில போல எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கியாமத் அல்லாஹ் அப்படித்தான் இருக்கும். அத மாதிரி சொல்றான், பேர் போலுக்காக நீ செஞ்சவே நாளை கியாமத்துடைய நாளையில இப்படி உதாரணத்தோட அல்லாஹ் காட்டி சொல்றேன், எந்த பிரயோசனமும் இல்ல. நேரான ஆக்கள் யார்ட பேர் போல் எனக்கு தேவையில்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்றாள். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த பூமியில பேசுறது, கேட்கிறது, நடக்கிறது, போறது, வாரது, நிக்கா செய்யறது, நிக்கா செய்யாம இருக்கிறது, நான் இல்ம படிக்கிறது, படிக்காம இருக்கிறது, ஹுத்பா கேட்கிறது, கேட்காம இருக்கு. அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற சதகா எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அல்லாஹ் சொல்றான் 265வது ஆயத், وَمَثَلُ الَّذِينَ يُنْفِقُونَ أَمْوَالَهُمْ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ وتثبيتا من أنفسهم كمثل جنة بربوة أصابها وابل فآتت أكلها ضعفين فإن لم يصبها وابل فطل والله بما تعملون بصير. அல்லாஹ் சொல்றான், சிலவங்க இருப்பாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செலவழிக்கிறார்கள், சொத்தா ரப்புக்காக வேண்டி செலவழிக்கிறதுல யோசிக்காத ஆக்கள், நேரா நிக்கிறார்கள் பூமியில. இப்படியான ஆக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், எப்படின்னா மலை மேட்டுல ஒருத்தர் விவசாயம் செய்யறார். மலை மேட்டுல பெரிய ஒரு மலை ஒன்று அவருக்கு வந்து அடையுது. அந்த விவசாயத்திட அவரு பன்மடங்கா அவருடைய விளைச்சல் அடைகிறார். அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான், பெரிய மலை தேவையில்ல, அவருக்கு சும்மா சாட தூரல் இருந்தாலும் அவருக்கு அது நலவுதான். அப்படின்னு அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அவருக்கு பெரிசா கொடுக்க தேவையில்லை, சின்னதா கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்தால்
அதை அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய வாசலாக அல்லாஹ் திறந்து தருவான். நரகத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் பூட்டாக ஆக்குவான். இன்றைக்கு அந்த ஹாஜியார் தானே கொடுக்கணும், இந்த ஹாஜியார் தானே கொடுக்கணும். கண்ணியமானவர்களே, அதுக்கு முன்னால விளங்கப்படுத்தியாச்சு ரசூலுல்லாஹ்ட குணத்தை. ஹாஜியார் மட்டும் இல்ல கொடுக்குறே, என்கிட்ட இருக்குது 100 ரூபாய் தான் எனக்கு செலவு, ஆனா எனக்கு 150 ரூபாய்க்கு 50 ரூபாய் கொடுப்போம். ஏன் ரிஸ்க்ல பயமா? ஏன் ரிஸ்க் அல்லாஹ் தடை செஞ்சிரும் பயமா? ஈமான் இல்லாதாக்கள் எல்லாம் ஹாஜியார் சொல்றேன். ஆஜார்மார் மட்டும் இல்ல கண்ணியமானவர்களே, என்னாலேனும் ஒரு ஏறிட கஷ்டத்தை இதாக்க. ஏன் எனக்கு கூலி தேவையா? சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், நரக நெருப்ப பாதுகாத்துக்கோங்க அப்பான்னு சொன்னாங்களே, எனக்கு தேவையில்லை. அது அல்லாஹ்வுக்காக நான் சின்னதா கொடுக்கிறேன், ஆஜியார் பெருசா கொடுக்கிறார், பிரச்சனை இல்ல. நான் கொடுக்கிறது சின்னதா இருந்தாலும் ரப்புக்காக வேண்டி கொடுக்கிறேன். எங்களுடைய சுவர்க்கத்தை திறந்து தராதா, நரகத்தை மூட வைக்காதா, நரக நெருப்புல இந்த பாதுகாப்பு தராதா? இன்னமுமே நாங்க வளரல்ல, ஆஜியார் மாறுற எதிர்பார்ப்போட இருக்கிறோம். பெரிய பில நேரில்லாதாக்கள், சொத்துக்காக வேண்டி முகப்பத்தாவின் ஆக்கள். கண்ணியமானவர்களே, சொத்து செல்வங்கள் இருக்கிறவங்க அதுக்கு மேல் மிச்சமா கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்க கொடுக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு 268வது ஆயத் அல்லாஹ் பேசுற சோதனை கொண்டு வரும். إن الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. அல்லாஹ் சொல்றான், நாங்க கொடுக்கிற நேரம் ஒரு சோதனையோடு வரும். ஷைத்தான் சொல்லுவார், அல்லாஹ் சொல்றான், இனிமேல எல்லாம் ஆயத்துல வந்தது, அந்த 1261 274 வரை காட்டி படிக்கணும். சொல்றான், செய்யற நேரம் சில சோதனை உண்டாகும். எப்படி தெரியுமா? எங்கள்கிட்ட வாரை அடே கொடுக்காத, குறையிற விளங்குறல்ல, கொடுக்கிற நேரம் கிள்ளி கொடுக்கிறே, அள்ளி கொடுக்கறல்ல, அள்ளி கொடுக்கறதும் இஸ்லாம் வழிகாட்டல்ல, அதுக்கும் மேல அட்வான்ஸா வழிகாட்டி. ஏண்டா சூரத்து ஆல இம்ரான்ல அல்லாஹ் பேசுறான், லா தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். அதுக்கு மேல தான் எங்கட இஸ்லாம் அட்வான்ஸ். நிறையமானவர்களே, இஸ்லாம் சொல்லுதோ உங்களுக்கு விருப்பமானது ஏதோ சொத்துல அத நீங்க செலவழிக்காத வரையில பூர்த்தியான நன்மையை அடையல. செலவழிச்சவருடைய லிஸ்டுக்கு வரையல. அசலான முறை. கண்ணியமானவர்களே, சொன்னது தான் கடை. சாபாக்களுக்கு படல்ல என்ற ஊடு பெருசெண்டு, என்ற ஓலம் பெருசெண்டு படல்ல. இத சொன்னே ஆயத்திறங்கினே அபூ தல்ஹா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு விருப்பமான தோட்டம் பைருஹார், யா ரசூலல்லாஹ் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிச்சிட்டேன், எடுத்துக்கோங்க யா ரசூலல்லாஹ் சொன்னாங்க. போயிட்டு உங்களோட மாலுன் ரிபாஹ் எங்களோட குடும்பத்துக்காக வேண்டி கொடுத்துடுங்க. குடும்பத்துல பிச்சைக்காரர் கஷ்டவாளி இருக்கிறார், ஊரெல்லாம் போயிட்டு ஆஜியார் செலவழிக்குது. குடும்பத்துல இருக்கும் கஷ்டமாளி சிரமத்தில் இருப்பார், ஆஜியாருக்கு ஆஜியார் பேர் தேவை. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, செலவழிக்கிறதுல அள்ளி கொடுக்கிறதும் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் அட்வான்ஸா சொல்லுது, உங்களுக்கு எது விருப்பமோ பூமியில அத செலவழிங்க. உங்களோட சொத்துல செலவழிக்கலுமா சொத்து இருக்கிறவங்க நாங்க பாப்போம், எனக்கு விருப்பமானது உண்டு, என் பைக், என் ஓடு, என் வானம், என் கார், என் காணி, என் மாளிகை, என் உடுப்பு ஒன்றிருக்கு விருப்பமானது. பழசெல்லாம் சேர்த்து கொடுக்கிறது இல்ல. அசல் சதகா, நன்மையா அடைய வைக்கிற சதகா, விருப்பமானதை செலவழிப்போமா? அதுதான் சஹாபாக்கள் எங்களுக்கு கிட்ட வரையலான்றி. சஹாபாக்களுக்கும் எங்கட ஈமானுக்கும் கிட்ட மேல கரைச்சு ஊத்தி குடிச்சாலும் செலவழிக்க மாட்டோம் விருப்பமானது. கண்ணியமானவர்களே, இப்படி செய்யற நேரம் அல்லாஹ் 268வது ஆயத்துல சொல்றார், உங்களுக்கு சோதனை ஒன்று வரும். சோதனை வார நேரம் ஷைத்தான் சொல்லுவான்,
யாயிதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, கெட்டதெல்லாம் சொல்லுவான். டேய் செலவழிக்காத, உன்ட குறைது, இப்படியா கொடுக்குறே, ஜகாத் நூத்துல 2 தானே அப்பா, அது வேற பாட், நீ அதை கொடுத்தாய் தானே சதகாயே கொடுக்குறே, அதெல்லாம் அல்லாஹ் ஆராத்துல இருந்து பாதுகாப்பான். இப்படி எல்லாம் கொடுக்க தேவையில்ல, சும்மா விட்டு போட்டு வேலையை பாரு, எல்லா டிசைன்லயும் வரும். ஆனா வல்லாஹு யாயிதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضلا, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொன்னது உங்களுக்கு மக்ஃபிரத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், அவனுடைய பேரருள் நீங்க செலவழிக்கிறதால கிடைக்கும். மாற்று கதையே கிடையாது. அல்லாஹ் 274வது 271வது ஆயத்தில் அல்லாஹ் அடுத்த தர்த்தீபை வழங்கப்படுத்துறார். நீங்க செலவழிக்கிற நேரம் துபது ஸலகாத்தி ஃபனிம்மாஹி வ இன் துஃபூஹா வ துதூஹல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க செலவழிக்கிற நேரம் ரகசியம், நீங்க பரசியமா செலவழிக்கிறது, பப்ளிக்கா செலவழிக்கிறது நல்ல பிரச்சனை இல்ல, மாஷா அல்லாஹ், கண்ணியமான ஃபனிம்மாஹி நல்லதுதான். ஆனால் வ இன் துஃபூஹா நீங்க அவருடைய அந்தஸ்த, அவருடைய மன்சில நினைச்சு நீங்க கூப்பிட்டு மரியாதையா கொடுக்குறீங்க, அந்த நேரம் அது அதை விட அட்வான்ஸ். 274வது ஆயத்தை சொல்லி அடுத்து வட்டியை பத்தி அல்லாஹ் பேசுறான். கண்ணியமானவர்களே, 274வது ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. கவலை இல்ல, பயம் இல்ல, அச்சம் இல்ல, பூமியில இவ்வளவு குறைஞ்சிட்டே அது ஒன்றுமே இல்ல, அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை மட்டும் வச்சு செலவழிப்பார். இப்படியா இருக்கிறவங்களுக்கு அச்சம் பயம் எதுவும் இருக்காது, அதுக்கு நாங்க பஷாரத் சொல்றோம் அல்லாஹ் சொல்றான். அதோட வட்டியை பத்தி பேசுறான். கண்ணியமானவர்களே, இந்த தர்த்தீபை படிங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். கண்ணியமானவர்களே, நாங்க எல்லாருக்கும் எங்கட எண்டிங் ஒன்று இருக்குது, கடைசி டைம் இருக்குது. கண்ணியமானவர்களே, எவ்வளோ பெரிய இந்த சதகா வெளி உண்டா, நாங்க பேசுறோம் இல்லையா, 99ல தப்பினார், 99ல தப்பல்ல, அந்த 99 ஒன்று சதகா கொடுத்திப்பார், ஏதாவது ஒன்று செஞ்சிப்பார். நல்ல முஃமின் முஅல்லகாத்தும் பிஅமல் ஸாலிஹா, அவன் சாலிஹான அமலோடு தான் ஜாயின் பண்ணுவார். சோதனை வந்தா 99ல அவன் திருப்பி தான்டா பட்டிப்பானே, அந்த ஸ்பாட்ல போயிட்டீங்க ஆள். ஈமான்தாரிட பேச்ச பிடிக்காது, சொல்லுவார் அல்ஹம்துலில்லாஹ் சுபோல சதகாவுன் நேத்து சதகாவுன் செஞ்சு அல்லாஹ் பாதுகாத்திக்கிறான். எப்படித்தான் முஃமின் பேச்சிக்கும். கண்ணியமானவர்களே, அதனால எங்கட மௌத்துக்கு முன்னால மௌத்துக்கு பின்னாலையும் எவ்வளவு வெளி உண்டா, மௌத்துக்கு பின்னாலையும் ஒரு அடியான் கேட்கிறது இந்த சதகாத அமலத்தான். அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் பேசுறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயாத்தி அஹதகுமுல் மௌத் ஃபயகுல் ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், என் அஜல் நெருங்கி ரூஹ் எடுத்துட்டு போற நேரம் லௌலா அഖர்தனி, யா அல்லாஹ் சின்னோர் அவகாசம் தாவே, சிம்பிளா குயிக்கா செஞ்சிருவாரே அப்படின்ற அமல் சதகா கொடுத்துட்டு சாலிஹானாக்கல்ல சேரு. கண்ணியமானவர்களே, சங்கையானவர்களே, சதகா கொடுக்கிற நீங்க உலமாக்கள் விஷயத்திலையும் ஒரு கண் வச்சுக்கோங்க. கண்ணியமானவர்களே, எல்லாரும் மாஷா அல்லாஹ் கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்கிறதுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவான். பன்மடங்காக்கி தரதே உங்கட இப்ப சொல்லி அடுத்த நிமிஷம் மறக்கிறவாதா இல்ல அடிச்ச சீல்வாதா, அதனால அதுல மாற்றம் இருக்காது. பல்ல உலமாக்களுக்கு சேவையில் இருக்கிறவங்களுக்கு சதகா கொடுக்கணுமா தேவையில்லை, அவங்களுக்கு தானே கிடைக்குது, யாரும் கிடைக்க வச்சு. கண்ணியமானவர்களே, அது அல்லாஹ் விளங்கப்படுத்தணும். எல்லா செல்வங்களும் கொடுக்கிற மைண்ட் செட் அல்லாஹ் கொடுக்க மாட்டார். கஞ்சனுக்கு ஈமானுக்கு சம்பந்தமே கிடையாது. கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் எல்லா செல்வந்தனுக்கும் செலவழிக்கிற தன்மை கிடைக்காது. அதனால கண்ணியமானவர்களே, செலவழிக்கிற உணர்ச்சியை ரப்புட்ட கேட்டடையும்.
அல்லாஹ் தரல அப்படியான சொத்து செல்வம் தந்தா கேவலப்பட்டு போயிட்டு. அதனால கண்ணியமானவர்களே, பேசினது ரப்புக்காக, கேட்டதும் ரப்புக்காக. இன்ஷா அல்லாஹ் சாலிஹான அமல் செய்யறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் சதகாட இன்பத்தை தந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வச்சு எப்படி சஹாபாக்கள் ஈமான் அடைஞ்சாங்களோ அப்படியான ஈமான்தாரியா நல்ல தான தர்மம் செய்யற கொடையாளியா என்னை உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானா. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இந்த பூமியில வாழ்ந்து வஃபாத்தாவுக்கு தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், எந்த நிமிஷத்திலையும் உன்ட பொருத்தத்தை நாடாத எந்த அமல்லையும் கலக்க வச்சிடாதே அல்லாஹ். அதை செய்யறதுக்கு சின்ன ஒரு ஆசை கூட தந்துடாதே அல்லாஹ். உன்ட பொருத்தம் எந்த பெரிய அமல்லையும், எந்த பெரிய எந்த ஒரு சிறிய அமல்லையும் இருந்தாலும் அதுல ஆசை தாயா அல்லாஹ். அதை செய்யற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக அல்லாஹ். சதகாக்களை கொடுத்து ஏழைகளோட கண்ணீரை கஷ்டங்களை இந்த புனிதமான மாசத்துல விசேஷமாக அமல் செய்யற பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக அல்லாஹ். என்னால் எவ்வளவு ஏழுமோ அவ்வளோத்தையும் கொடுக்கிற மனப்பான்மையை தந்தருள்வாயாக அல்லாஹ். இந்த ஹுத்பா பிரசங்கத்தை உனக்காக வேண்டி செய்ததாகவும் உனக்காக வேண்டி கேட்டதாகவும் கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.